ஹலோ விவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம கோடிங் அண்ட் டீகோடிங்ல கோடிங். ஸோ லாஸ்ட் பார்ட்ல நம்ம பார்த்துருந்துருப்போம். அதோடைய கண்டினியூவேஷன் தான் வந்து இது. ஸோ ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி இன்னொரு கோடு எப்படி வரும் அந்த லாங்குவேஜ்லங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இப்போ ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா DISPEL அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிருங்க. அப்ப என்ன கிடைக்கும்? ID. அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிருங்க. PS. இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. LE அப்படின்னு கிடைக்கும். அப்ப இதுதான் அந்த கரஸ்பாண்டிங் கோடு. அப்போ therefore எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும்னா இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுங்க. என்ன கிடைக்கும்? FE. அதே மாதிரி இதை இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா EF. இதை பண்ணீங்கன்னா TC. FEEFTC. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். சரிங்களா? இப்ப அடுத்தது பேட்ச். ஸோ இதை வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா ABSDG அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த ஃபோர் ஷேக் அப்படிங்கிறது எப்படி எழுதணும்? இப்ப இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 3, 4, 7 லெட்டர் இருக்கு. அப்ப இதுல 5 லெட்டர் தான் இருக்கு. அப்ப இது ரெண்டுமே தப்பு. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் வந்து எனக்கு ஆப்ஷனா இருக்கணும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் பீன் இருக்கு. சரிங்களா? இது அடுத்தது வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸோ இதுல இருந்து 1 லெஸ் பண்ணிருக்கிறாங்க. -1. இங்க வந்து +1. அடுத்தது டி இருக்கு. டீல இருந்து எஸ்ங்கிறது -1. சிங்கிறதுல இருந்து +1 ஆட் பண்ணா டி வரும். ஹச்ல இருந்து 1 கழிச்சிங்கன்னா ஜி வரும். அப்போ -1 +1 -1 +1 இந்த ஆர்டர்ல போகுது. அப்படி இருக்கக்குள்ள எனக்கு என்ன வேணும்? FOR SAKE. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? -1. எஃப்ல இருந்து 1 கழிச்சோம்னா இ. சரிங்களா? அடுத்தது 1 ஆட் பண்ணணும். ஓ கூட 1 ஆட் பண்ணீங்கன்னா வரும் எனக்கு பி அப்படின்னு வரும். இபின்னு ஸ்டார்ட் பண்ற ஒரே சீரிஸ் வந்து என்ன இருக்கு? ஆப்ஷன்ல பி மட்டும்தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். ரிமைனிங் இருக்கிறத நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கங்க. -1 +1 ஆட் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ எக்ஸாக்டா வரும். ஜஸ்ட் யூ செக் இட். ஸோ இப்ப அடுத்தது பாருங்க. இன் சர்டைன் கோட் குட்னஸ் இஸ் கோடட் அஸ் GOODNESS. குட்னஸ் இஸ் கோடட் அஸ் என்ன கொடுத்துருக்காங்க? HNPCODTR. அப்படிங்கக்குள்ள கிரேட்னஸ் வந்து எப்படி போடணும்? சொல்றது புரியுதுங்களா? ஸோ ஃப்ரம் ஆப்வியஸ்லி இட் இஸ் தேர். NESS இஸ் தேர். அப்ப எனக்கு என்ன வந்திருக்கு? ODTR அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அப்போ இதே தான் எனக்கு இங்க ரிப்பீட் ஆக போகுது. சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ அப்படிங்கக்குள்ள எனக்கு பிஇசி மூணுமே தப்பு. மீதி இருக்கிற இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் வரணும். அண்ட் மோர் ஓவர் இங்க ஹச்சுக்கு பதில் ஜிக்கு பதில் ஹச்சுன்னு கொடுத்துருக்குறோம். அப்ப ஆப்வியஸ்லி இங்க என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹச்சுன்னு தான் வரணும். அப்ப இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஏ மட்டும்தான் சரியான பதிலா இருக்க முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ இது உங்களுக்கு டவுட்டா இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? இதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா 100% கரெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் இவங்க என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்கிறது நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணிடலாம். ஸோ ஜி இங்க இருக்கு. அடுத்தது ஹச் +1. அடுத்தது ஓ இருக்கு -1. அகைன் ஓக்கு +1. சரிங்களா? அப்புறம் சிக்கு வந்து +1. டி இருக்குன்னா சி அப்ப -1. இது என் இருக்கு. என் கூட +1 ஆட் பண்ணீங்கன்னா ஓ. ஈல 1 கழிச்சிங்கன்னா டி. எஸ்டி +1 ஆர்எஸ் -1. +1 -1 மாறி மாறி வருது. அப்ப கிரேட்னஸ்க்கு ஃபர்ஸ்ட் +1 போடணும். +1 போட்டா எவ்வளவு வரும்? 8ன்னு வரும். 8 ஹச். சரிங்களா? ஆருக்கு -1 போட்டீங்கன்னா கியூ. அடுத்தது இக்கு பாத்தீங்கன்னா இட் இஸ் +1 -1 அகைன் +1. அப்போ இங்கே எஃப்னு வரும். அடுத்தது -1 போட்டீங்கன்னா எனக்கு என்ன வரணும்? இசட்னு வரணும். சரிங்களா? டிக்கு +1. டிக்கு +1னா எனக்கு யூ.
எண்ணுக்கு பிளஸ் அடுத்தது -1 போடணும். எண்ணுக்கு -1 போட்டா சாரி +1 -1 +1 -1 +1 அடுத்தது -1. இட் ஷுட் பி எம். சரிங்களா? அப்ப இங்க எனக்கு என்ன வரணும்? எம்ன்னு வரணும். அடுத்தது இ. சரிங்களா? ஈன்னு வரக்குள்ள +1. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? எஃப்ன்னு கிடைக்கும். அடுத்தது எஸ். சரிங்களா? எஸ்ஸுக்கு -1 போட்டீங்கன்னா ஆர்ன்னு கிடைக்கும். எஸ்ஸுக்கு +1 போட்டீங்கன்னா டீன்னு கிடைக்கும். அப்போ நம்ம முன்னாடி பார்த்த கான்செப்ட் படி இந்த கோட வச்சு டைரக்டா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா வர ஆன்சர் தப்பா தான் இருக்கும். சொல்றது புரிஞ்சுங்களா? ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கோட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க என்இஎஸ்எஸ் இருக்கு, இங்க என்இஎஸ்எஸ் இருக்கு. அப்ப ரெண்டுமே சேமா இருக்கும் அப்படின்னு நீங்க அடிச்சீங்கன்னா ஆப்வியஸ்லி இது தப்பா வரும். ஸோ அதை சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி போடுறது. ஸோ எப்போதுமே வந்து இந்த கோடிங் பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் நம்பர் என்ன சீக்வன்ஸ்ல அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்கிறத முதல்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களால எக்ஸாக்டான ஆன்சர் போட முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கோல் இப்படி எழுதியிருக்காங்களே, இப்போ டைரக்டா வந்துரும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல என்னைக்குமே எழுதக்கூடாது. சொல்றது புரியுதுங்களா? அப்போ இந்த ஆப்ஷன் HQ FZU MFRT இருக்கிறது ஆப்ஷன் பி. அப்ப இதுதான் வந்து சரியான பதில். ஸோ எப்போதுமே கோடிங் பொறுத்த வரைக்கும் இந்த கோட இது கூட என்னைக்குமே கம்பேர் பண்ணி எழுதாதீங்க. ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ அப்படி கம்பேர் பண்ணி எழுதும் பட்சத்தில் உங்களுக்கு ஆன்சர் தப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ FOUGHT. ஸோ இது வந்து எப்படி எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா EQRKCZ அப்படின்னு எழுதுறாங்க. அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் MALE இது வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு வரும். இப்போ எஃப் இங்க இருக்கு, எஃப்க்கு முன்னாடி இருக்கிறது இ. சரிங்களா? அதே மாதிரி ஓல இருந்து 2 தள்ளி இருக்கிறது கியூ. அதாவது -1 +2. சரிங்களா? அடுத்தது யூல இருந்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூக்கு ஆர் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 2 3 -3. சரிங்களா? இப்போ ஜில இருந்து கே அப்படின்னு எனக்கு என்னவா இருக்கு? +4. இது ஹச்ல இருந்து சி வந்து எவ்வளவு இருக்குன்னா -5 இருக்கு. அடுத்தது +6 டீல இருந்து +6 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா நம்பர் வந்து இருக்கு -1 +2 -3 +4. நம்பர்ஸ் லைனா இருக்கு, பிளஸ் மைனஸ் மாறி வருது. அதான் மீனிங். அப்ப எம்ல இருந்து 1 கழிச்சிட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எல் கிடைக்கும். சொல்றது புரியுதுங்களா? சோ அதே மாதிரி ஏல இருந்து என்ன பண்ணணும்? +2 ஆட் பண்ணணும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? சீன் கிடைக்கும். எல்ல இருந்து -3 -3 ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? எனக்கு 9 ஐ கிடைக்கும். இது மாதிரி ஈல இருந்து என்ன பண்ணணும்? +4 ஆட் பண்ணணும். 1 2 3 4 ஐ அப்படின்னு கிடைக்கும். ஸோ LCII அப்படிங்கிறது ஆன்சர். ஆக்சுவலி இட் இஸ் அ பிரிண்டிங் மிஸ்டேக். ஓகே, ஸோ இட் இஸ் பிரிண்டிங் மிஸ்டேக். இட் இஸ் LCII அப்படின்னு வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன் சர்டைன் லாங்குவேஜ் BLEMISH. This is rewritten as AODPHVG அப்படின்னு எழுதுறாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் -1 LO +3 E அப்படின்னு வரக்குள்ள அடுத்தது D இருக்கு -1. அடுத்தது எம்ல வந்து +3 போட்டீங்கன்னா பி. ஐல 1 கழிச்சோம்னா ஹச். எஸ்ல 3 ஆட் பண்ணீங்கன்னா +V. அண்ட் ஹச் இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஹச் இங்க இருக்கு, அதுல இருந்து 1 கழிச்சிருக்காங்க. இப்போ -1 +3 இது மாறி மாறி எனக்கு ஆட் ஆகிட்டு வருது. அப்ப தேர்ஃபோர் CHAPTER சாப்டர் அப்படிங்கிறது வந்து we know that -1 +3 -1 +3 -1 +3 -1 இந்த ஆர்டர்ல போடணும். சில 1 கம்மியா இருக்கிறது பி. ஹச்ல இருந்து 3 ஆட் பண்ணீங்கன்னா கே. சரிங்களா? அப்போ சிலனா இது வந்து பி. ஓகே, ஸோ ஹச்ல இருந்து 3 ஆட் பண்ணீங்கன்னா 1 2 3 கே. ஸோ அப்போ பிகேன்னு ஸ்டார்ட் பண்ற ஒரே ஆப்ஷன் பி மட்டும்தான். அப்போ இதுதான் வந்து சரியான பதிலா இருக்கும்.
சரிங்களா? இப்ப ஏல 1 கழிச்சுங்க இசட்ன்னு வரும். டீல 3 ஆட் பண்ணி பாருங்க எஸ்ன்னு வரும். சரிங்களா? அத டீல 1 கழிச்சீங்கன்னா எஸ், ஈல 3 ஆட் பண்ணீங்கன்னா ஹச், ஆர்ல 1 கழிச்சீங்கன்னா கியூ. ஸோ யூ செக் இட். ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி கிளியர். ஸோ கோடிங் பொறுத்த வரைக்கும் அந்த லாஜிக்கை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ என்னைக்குமே வந்து அந்த லெட்டர்ஸை கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ அதுதான் பிளண்டரா மேஜரா பண்ற மிஸ்டேக்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த வேர்டுக்கு இது கொடுத்துருக்காங்கன்னா அப்ப இது ரிப்பீட் ஆகுங்கிற மைண்ட் செட்ல எக்காரணத்தை கொண்டு போடாதீங்க, தப்பா முடியும். அதுக்காக தான் நம்ம அந்த இது ஒர்க் அவுட் பண்ணி காட்டினது. சரிங்களா? எங்க தப்பு பண்ணுவோம்னு சொல்றதுக்காக தான். ஸோ பி கேர்ஃபுல். ஸோ தேங்க்யூ.